நேச கூட்டாட்சி 1781 1789 வரைக்கும். கன்ஃபெடரேஷன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வரலாற்றில் சுதந்திர பிரகடனம் வெளியிடப்பட்ட நாளான 1776 ஜூலை 4 முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதே அளவு முக்கியத்துவம் பெற்ற நாளாக கருதப்படுவது நேச கூட்டாட்சி விதிகள் நடைமுறைக்கு வந்த 1781 மார்ச் 1 ஆகும். ஏனெனில் அந்த நாள் அமெரிக்கர்கள் ஒற்றுமையுடனும் உரிமையுடனும் 13 மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதில் வெற்றி பெற்ற நாளாகும். அதாவது அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதற்கு தாங்கள் தகுதியுடையவர்கள்தான் என்பதை அமெரிக்கர்கள் நிரூபித்து விட்டனர். அதன் மூலம் குடியாட்சி நிறுவனங்கள் சிறப்பாக வெளிப்பட முடியும் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டினர். கூட்டாட்சி கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட இந்த நேச கூட்டாட்சி விதிகளின்படியே 1789 வரை அமெரிக்க அரசு இயங்கியது. நேச கூட்டாட்சி விதிகள். ஆர்டிகிள்ஸ் ஆஃப் கன்ஃபெடரேஷன். அமெரிக்க மக்கள் தாங்கள் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாத்து கொள்ளவும், பொருளாதார வாய்ப்புகளை விருத்தி செய்து கொள்ளவும், ஜனநாயக உரிமைகளை பேணவும் எடுக்கப்பட்ட முயற்சிகளில் ஆரம்ப கட்டமாக விளங்குவதே நேச கூட்டாட்சி விதிகள் ஆகும். ஒன்றுக்கொன்று எதிரான மாநில உரிமைகளையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் கூட்டாட்சி என்ற அமைப்பில் ஒருங்கிணைப்பதில் அமெரிக்கர்கள் மகத்தான வெற்றி பெற்றனர். இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கர்களிடம் காணப்பட்ட மதிநுட்பமும் ஆழ்ந்த தொலைநோக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொதுநலன் பேணும் மனப்பான்மையுமே ஆகும். 1781 மார்ச் 1 நடைமுறைக்கு வந்த நேச கூட்டாட்சி விதிகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு முதல் அரசியல் அமைப்பு சட்டத்தை அளித்தது. நேச கூட்டாட்சி விதிகள் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை. அமெரிக்க சுதந்திர போரின் போது 1775 கூடிய இரண்டாவது பிலடெல்பியா கண்ட மாநாடு அமெரிக்காவில் ஒரு தேசிய அரசு அமைப்பதற்கான பிரச்சனையை ஆராய்ந்தது. விடுதலை பிரகடனத்தை வரைவதற்கு ஜெபர்சன் தலைமையில் அப்போது ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதே போன்று ஐக்கிய குடியேற்றங்களுக்கு ஏற்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு மற்றும் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் தலைவராக ஜான் டிக்சின்சன் என்பவர் நியமிக்கப்பட்டார். இந்த குழுவின் பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தையும் மாநிலங்களின் உரிமைகளையும் பேணி காக்கும் நோக்கத்துடன் அரசியலமைப்பு விதிகளை வகுத்து 1776 ஜூலை காங்கிரஸில் சமர்ப்பித்தனர். 1776 ஜூலை காங்கிரஸில் சமர்ப்பித்தனர். இந்த விதிகளை ஒரு சில திருத்தங்களுடன் 1777 காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. உடனே மாநிலங்களின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மாநிலங்களுக்கிடையே ஏற்பட்ட நில பிரச்சனையால் ஒப்புதல் பெற காலதாமதமானது. ஓகியோ நதிக்கும் மிசிசிப்பி நதிக்கும் இடைப்பட்ட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நியூயார்க், வெர்ஜீனியா போன்ற 7 மாநிலங்கள் உரிமை கோரின. இதனால் பெரிய மாநிலங்கள் உருவாகிவிடும் என்று மேரிலாந்து போன்ற சிறிய மாநிலங்கள் அஞ்சின. எனவே அலிகனி மலைகளுக்கு மேற்கில் உள்ள நிலங்கள் மீதுள்ள தங்கள் உரிமைகளை பொதுநலன் கருதி தேசிய அரசிடம் பெரிய மாநிலங்கள் ஒப்படைத்த பின்னரே நேச கூட்டாட்சி விதிகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவை தெரிவித்தன. நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு நியூயார்க், வெர்ஜீனியா போன்ற அரசுகள் தங்களது உரிமைகளை கைவிட்டு விடுவதாக அறிவித்தன. இதன் பின்னரே மேரிலாந்து நேச கூட்டாட்சி விதிகளை அங்கீகரித்தது. அனைத்து மாநிலங்களுக்கும் அங்கீகரித்த பின் 1781 மார்ச் 1 நேச கூட்டாட்சி விதிகள் நடைமுறைக்கு வந்தது. நேச கூட்டாட்சி விதிகள் குடியேற்ற நாடுகளின் வலுவற்ற தளர்ந்த இணைப்பிற்கு வகை செய்தது. நேச கூட்டாட்சி விதிகளின் முக்கிய அம்சங்கள்.
அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்பது 13 அரசுகளின் நிரந்தர ஒன்றியம் எனவும் உறுதியான நட்பு அணி எனவும் கூறப்பட்டது. ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இறைமை, முழு உரிமை, சுதந்திரம் ஆகியவை உண்டு. எனவே நேச கூட்டாட்சியானது முழு இறைமை பெற்ற மாநில அரசுகளின் கூட்டணியாக இருந்தது. காங்கிரஸ் என்பதே தேசிய அரசாக அங்கீகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாநிலமும் 2 முதல் 7 உறுப்பினர்களை காங்கிரசுக்கு அனுப்பும். ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாக்கு மட்டுமே உண்டு. மக்கள் தொகையில் பெரிய மாநிலங்களான வர்ஜீனியா, பென்சில்வேனியாவுக்கு, சிறிய மாநிலங்களான டெலவர், ரோட் ஐலந்து ஆகிய மாநிலங்களுக்கும் இதன்படி சம பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ் கூட்டங்கள் பொதுவாக ரகசியமாகவே நடைபெற வேண்டும். தீர்மானங்கள் நிறைவேற்றவும் பிரகடனங்களை வெளியிடவும் 7 மாநிலங்களின் பிரதிநிதிகளின் ஒப்புதல் தேவை. ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட 9 மாநிலங்களின் முடிவுகள் தேவை. சட்டத்திருத்தங்களுக்கு எல்லா மாநிலங்களின் ஒப்புதலும் தேவை. போர், சமாதானம், வெளிநாட்டுறவு, மாநிலங்களுக்கு இடையே தகராறுகள், மேற்கத்திய நிலப்பகுதிகள், தபால் துறை, நிதி ஒதுக்கீடு, கடன் வாங்குதல், கப்பற்படை போன்றவை காங்கிரசின் முக்கிய அதிகாரங்கள் ஆகும். ஆனால் கூட்டாட்சி அரசு இறைத்தன்மையை முழு அளவில் ஏற்று செயல்பட இன்றியமையாத அதிகாரங்களான வரி விதித்தல், வாணிபத்தை கட்டுப்படுத்துதல் ஆகிய உரிமைகளை பெற்றிருக்கவில்லை. கூட்டாட்சி அரசுக்கான வருமானத்தை மாநிலங்கள் தங்கள் நிலம், செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் கொடுத்து உதவும். நீதித்துறையை பற்றிய விதிகளில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. இவ்வாறு நேச கூட்டாட்சி விதிகளின்படி ஒரு சட்டபூர்வமான மைய அரசு அமைக்கப்பட்டது. இது தேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் அதிக அதிகாரம் கொண்டிருந்தது. நாட்டிற்காக கடன் பெறுவது போன்ற அரசியலமைப்பு உரிமைகளை பெற்றிருந்தது. ஆனால் மைய அரசுக்கு போதிய அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. குடியரசுத் தலைவர் போன்ற நிர்வாக தலைவர் இல்லாததும் ஒரு குறைபாடாகும். தனக்கென்ற நிதி, தரைப்படை, போலீஸ் படை, நீதிமன்றங்கள் ஆகியவும் காங்கிரஸுக்கு இல்லை. நேச கூட்டாட்சி அரசின் பணிகள். வடமேற்கு பிரதேசத்தில் புது குடியேற்ற திட்டம். சுதந்திர போருக்கு பின்பு அலிகனி மலைத்தொடருக்கு மேற்கிலும் மிசிசிப்பி ஆற்றிற்கு கிழக்கிலும் 5 மாபெரும் ஏரிகளுக்கு தெற்கேயும் ஓகியோ ஆற்றிற்கு வடமேற்கிலும் இருந்த சுமார் 15 கோடி ஏக்கர் நிலப்பகுதி 7 மாநிலங்களால் காங்கிரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதிகளை என்ன செய்வது என்பது பிரச்சனையாக இருந்தது. இது பற்றி விவாதிக்கப்பட்டு இந்த நிலங்களை பொதுமக்களுக்கு விற்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக 3 ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. 1784 முதல் ஆணையை காங்கிரஸ் பிறப்பித்தது. 1784. இதன்படி வடமேற்கு பகுதியில் நிலங்கள் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு போதிய அளவு மக்கள் தொகை பெருகியதும் முழு உரிமை பெற்ற மாநிலங்களாக கூட்டாட்சியில் சேர்த்து கொள்ளப்படும். 1785 2வது நில அவசர ஆணை பிறப்பிக்கப்பட்டு ஓகியோ நதிக்கு வடக்கிலுள்ள நிலம் முழுவதுமே சர்வே செய்து நகரியங்களாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு நகரியமும் 36 மைல் சதுர மைல் பரப்புடையதாக இருக்கும். இவற்றில் 4 சதுர மைல் மைய அரசுக்காகவும் 1 சதுர மைல் கல்விக்கூடம் அமைக்கவும் ஒதுக்கப்பட வேண்டும். நிலங்கள் பொதுமக்களுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்படும். 1787 3வது ஆணை வடமேற்கு பிரதேச ஆணை எனப்படுகிறது. இதன்படி வடமேற்கு நிலப்பகுதி 5 மாநிலங்களாக பிரிக்கப்படும். அந்த நிலப்பகுதிகளில் அடிமை முறை இருக்கக்கூடாது. கல்வியை பரப்ப விதிமுறைகள் செய்யப்பட வேண்டும். புதிதாக உருவாக்கப்படும் மாநிலங்களின் ஆளுநர்களையும் நீதிபதிகளையும் மைய அரசே நியமிக்கும். மக்கள் தொகையை 5000 வளர்ந்த பிறகு தங்களுக்கென ஒரு சட்டமன்றத்தை அமைத்துக் கொள்ளலாம். மக்கள் தொகை 6000 உயர்ந்தவுடன் அது மாநிலமாக ஐக்கிய நாட்டினுள் சம உரிமையுடன் சேர்த்து கொள்ளப்படும். இவ்வாறு நேச கூட்டாட்சி அரசு மேற்கு பகுதிகளில் குடியேற்றங்களை நிறுவுவதற்கு சட்டப்பூர்வமான வழிவகைகளை செய்தது. பொருளாதார முன்னேற்றம். நேச கூட்டாட்சி 1781 முதல் 1789 வரை செயல்பட்டது. இக்காலத்தில் போரின் விளைவாக நாட்டின் பல பகுதிகள் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருந்தாலும் பல துறைகளில் முன்னேற்றம் காணப்பட்டது. சுதந்திரம் போருக்கு பிறகு அதிக அளவில் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இதனால் அந்நிய செலாவணி பாதிக்கப்பட்டது.
இந்த நிலையை மாற்ற அமெரிக்க வணிகர்கள் பல்வேறு நாடுகளில் புதிய சந்தைகளில் வாணிபம் செய்ய முற்பட்டனர். சில ஆண்டுகளிலேயே வெளிநாட்டு வாணிபம் பன்மடங்காகிவிட்டது. ஒவ்வொரு துறைமுகப்பட்டினத்திலும் வாணிபம் செழிப்பாக நடைபெற்றது. சாலைகள் அமைத்தல், கால்வாய் வெட்டுதல், பாலங்கள் கட்டுதல் ஆகியவற்றில் மக்கள் ஈடுபட்டனர். நாட்டின் செல்வம் பெருகியது. நேச கூட்டாட்சி அரசு எதிர்நோக்கிய பிரச்சனைகள். நேச கூட்டாட்சி அரசு செயல்பட ஆரம்பித்த பிறகுதான் அதன் குறைபாடுகள் தெரிய வந்தது. தேசிய அரசு பெற்றிருந்த அதிகாரங்கள் எல்லாம் மாயையாகவே காட்சியளித்தன. உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ அது அதிகாரத்தை செல்வாக்கையும் செலுத்த முடியவில்லை. மாநில அரசுகளின் ஆதரவிலும் தயவிலுமே இயங்கி வந்தது. இக்காலத்தில் நேச கூட்டாட்சி அரசு பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியது. நிதி பிரச்சனை. நேச கூட்டாட்சி அரசு கடுமையான நிதி பிரச்சனையை எதிர்நோக்கியது. போரின் போது நேச கூட்டாட்சி அரசு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான கடன்களை வாங்கியிருந்தது. ஆனால் வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை. ஆதலால் அவற்றை திரும்ப செலுத்த முடியவில்லை. சில சமயங்களில் வட்டியை கூட செலுத்த முடியவில்லை. பொதுவான நாணய முறை பழக்கத்தில் இல்லை. மாநில அரசுகளுக்கிடையே வெவ்வேறு வகையான நாணயங்களும் காகித பணமும் கையாளப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. வங்கி நிறுவனங்கள் தாங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற முடியாது என்ற அச்சத்தால் கடன் வழங்க மறுத்தன. வேலையில்லா திண்டாட்டமும் விலைவாசி உயர்வும் அபாய அளவை எட்டின. மாநிலங்களுக்கிடையே இருந்த சுங்கவரி தடைகள் வர்த்தக வளர்ச்சிக்கு ஊறு விளைவித்தது. இவ்வாறு நேச கூட்டாட்சி அரசு கடுமையாக நிதி பிரச்சனையில் தத்தளித்தது. ஷேக் கலகம். போருக்கு பின் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளினால் குடியானவர்கள் பெரும் கடனாளிகளானார்கள். கடனுக்காக தமது சொத்துக்களை அடைமானம் வைத்த பல குடியானவர்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியாததால் சொத்துக்களை இழந்தனர். அத்துடன் சிறையிலும் தள்ளப்பட்டனர். மாநில அரசுகள் இவர்களுக்கு நிவாரணம் அளிக்க முடியவில்லை. மேலும் போர் வீரர்கள் பலருக்கு சம்பளம் தரப்படாமல் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். இதனால் பல மாநிலங்களில் குடியானவர்களும் தொழிலாளர்களும் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர். பென்சில்வேனியாவில் விஸ்கி தயாரிப்பாளர்கள் சுங்கத் தீர்வை எதிர்த்தனர். நியூ ஹாம்ப்ஷையரில் ஏற்பட்ட கிளர்ச்சி அடக்கப்பட்டது. மெயின், வெர்மாண்ட், கெண்டக்கி, டென்னசி மக்கள் தனி மாநிலம் தேவை என்று கோரிக்கை விடுத்தனர். தங்கள் மீது நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட வழக்குகளுக்கு எதிராக பேரிங்டன், ஒர்செஸ்டர் ஆகிய இடங்களில் உள்ள நீதிமன்றங்களில் நீதிபதிக்கு எதிரான மறியலில் ஈடுபட்டனர். இவைகளில் உச்சகட்டமாக கேப்டன் டேனியல் ஷே என்பவர் சுமார் 1800 பேருடன் மாசாசூசெட்ஸில் உள்ள ஸ்பிரிங்ஃபீல்டு என்ற இடத்திலுள்ள ஆயுத உற்பத்தி சாலை மீது 1787 தாக்குதல் தொடுத்தார். ஆனால் இந்த கிளர்ச்சியை மாசாசூசெட்ஸ் அரசு படைகளை அனுப்பி நசுக்கியது. ஆனால் இந்த நிகழ்ச்சி வாஷிங்டன் போன்ற தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த நிகழ்ச்சி நேச கூட்டாட்சி அரசின் வலுவற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சனைகள். எல்லைகள், வாணிபம், வரி விதிப்பு ஆகியவை காரணமாக மாநிலங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டன. வர்ஜீனியாவும் மேரிலாந்தும் பொட்டாமக் நதியில் கப்பல் செலுத்துவது பற்றி சச்சரவு கொண்டன. நியூ ஜெர்சியிலிருந்து கொண்டு வரப்பட்ட காய்கனிகள் மீது நியூயார்க் வரி விதித்தது. இதனை நியூ ஜெர்சி கடுமையாக எதிர்த்தது. செசாபிக் குடாவில் மீன்பிடி உரிமையை பற்றி பல மாநிலங்களுக்கிடையே தகராறு இருந்தது. வியோமிங் பள்ளத்தாக்கு பற்றி கனெக்டிகட்டும் பென்சில்வேனியாவும் மோதிக்கொண்டன. இந்தியர்களுக்கு எதிரான அமெரிக்கர்களின் சண்டை அடிக்கடி நடைபெற்றது. எனவே இத்தகைய பிரச்சனைகளை வலிமை உள்ள மைய அரசினால் மட்டுமே தீர்க்க முடியும் என்று அரசியல் அறிஞர்கள் கருதினர். அந்நிய நாடுகள் ஏற்படுத்திய பிரச்சனைகள். பாரிஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கில வணிகர்களுக்கு சேர வேண்டிய கடன்கள் திருப்பி தரவில்லை மற்றும் அரச விவசாயிகளின்
விசுவாசிகளின் சொத்தும் திருப்பி தரவில்லை என்பதை காரணமாக காட்டி மேற்கு பகுதியில் இருந்த கோட்டைகளிலிருந்து வெளியேற இங்கிலாந்து மறுத்தது. பிரான்ஸ் ஒரு நேச நாடாக இருந்த போதிலும் அமெரிக்காவின் வணிக நலன்களுக்கு எதிராக செயல்பட்டது. மிசிசிப்பி நதியின் முகத்துவாரம் புளோரிடா மாநிலத்தில் ஸ்பானிய கட்டுப்பாட்டில் இருந்தது. இது அமெரிக்க கப்பல்கள் அந்த நதியில் செல்ல தடையாக இருந்தது. இது தவிர ஆப்பிரிக்காவில் பார்பரிக் கடலில் வாழ்ந்த கடற்கொள்ளையர்கள் அமெரிக்க கப்பல்களை கைப்பற்றி கப்பம் வசூலித்தனர். இவ்வாறு மைய அரசு சர்வதேச உடன்படிக்கைகளை அமுல்படுத்த எவ்வித அதிகாரமும் இல்லாததாக காணப்பட்டது. அயல் நாடுகளுடன் கொண்ட உறவில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க முடியாமல் தவித்தது. உள்நாட்டில் உதறி தள்ளப்பட்டு வெளிநாட்டில் அவமானப்படுத்தப்பட்ட தேசிய அரசி செயலற்று போனது. அரசு உறுதியில்லாத நமது அரசியல் கட்டிடம் நம் தலை மீது இடிந்து விழுந்து நம்மை புதைத்து விடும் போல் தெரிகிறது என்று கூறினார் ஹாமில்டன். எனவே ஒரு வலிமையான மைய அரசு தேவை என்பதை அமெரிக்கர்கள் உணர ஆரம்பித்தனர்.